அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணிங்க. மேரேஜ் ஸ்டைல் வெஜ் பிரியாணி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். 1.5 டம்ளர் அரிசிங்க. பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு 1.5 டம்ளர் பாலில் ஊற வச்சுருக்கிறேன். 1/2 ஹவர் ஊட்டுங்க. ஒரு மசாலா அரைச்சிடலாம். 10 சின்ன வெங்காயம், 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன ஜாதிக்காய், சின்ன ஜாதி பத்திரி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 15 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் அதாவது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் மசாலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. நல்லா வெங்காயம் நிறம் மாறட்டும். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு பச்சை வடை போக ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதங்கணுங்க. இப்போ காய்கறிகள், உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 250 கிராம் நான் போட்டிருக்கிறேங்க. கேரட், பீன்ஸ், நூக்கல், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், பச்சை பட்டாணி, இது எல்லாமே சேர்ந்து 250 கிராம், அதாவது 1/4 கிலோ போட்டு நல்லா இந்த மசாலாவோட காய் பிடிச்சி வேகட்டுங்க. இப்போது 1.5 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் பால். அரிசியிலேருந்து நான் பாலை வடிகட்டி இதில் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இந்த 2 பே லீஃப் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய் ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வேகட்டும். காய் நல்லா வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு ஒரு கொதி வட்டு வெயிட் பண்ணலாம். அரிசி பழைய அரிசிக்கு அதனால நான் 1.5க்கு 3 சேர்த்துருக்குறேன். புதுசாக இருந்தால் 1.5க்கு 2 அல்லது 2.5 சேர்த்துங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. எடுத்துகிட்டு ஒரு தோசைக்கல்லை இதில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை, பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை தூக்கி தோசைக்கல் மேலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. 15 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான மேரேஜ் ஸ்டைல் வெஜ் பிரியாணி நல்லா பொலன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு எல்லாமே குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.